ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப சிம்பிளான சவுத் இந்தியன் லஞ்ச் மெனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. குறைவான நேரத்தில் நம்ம இவ்வளோ ஐட்டமும் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். அடுத்து 2 பெரிய சைஸ் முருங்கைக்காயை சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் மசாலா தூள் வகைகள்லாம் சேர்த்துடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஆன் பண்ணலை, நம்ம நார்மலாகவே சேர்த்துட்ருக்கோம் குக்கரில். கடைசியாக தான் வந்து அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் ஆனில் வச்சு நல்லா வந்து 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. விசில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு, பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால சாம்பார் வந்து ரொம்ப கம மணக்கும். அடுத்ததில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு 4 வரமிளகாய் எடுத்து சின்னதாக உடைச்சி அந்த தாளிதத்தோடு சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த தாளிச்சோம்ல, அதை எடுத்து இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். சூடாக இருக்கும்போதே கொட்டிடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் மணமும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறமா நார்மல் சோம்பு, 4 வந்து மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிறலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா தூள் வந்து சேர்க்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிச்சன் கிங் மசாலானா என்னென்னு கேட்குறீங்க. அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடாக நான் வந்து அரிசியை வந்து பானையில் போட்டிருந்தேன், அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தை வடித்து ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒயிட் ரைஸும் தயார். அடுத்து வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 4 வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி சிப்ஸு சீவுறதுல வந்து சீவி விட்டுறலாம். டைரெக்டாக எண்ணெயில் சீவி விடுங்க, அப்போ தான் பெர்ஃபெக்டான வாழைக்காய் சிப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லா வாழைக்காயும் வந்து விழுந்திருக்கு. சூப்பராக தனித்தனியாக நிற்கிதில்ல. இந்த மாதிரி நிற்கணும்னா டைரெக்டாக வந்து நம்ம எண்ணெயில் வந்து போட்டுறணும். பாருங்கள், வாழைக்காய் சிப்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சோம்ல உப்பும் மஞ்சளும், அந்த தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வாழைக்காயில் விட்டுருங்க. டைரெக்டாக அந்த எண்ணெயில் விட்டுருங்க.
ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சத்தம்லாம் நல்லா அடங்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வாழைக்காயை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காயும் நம்ம பேட்ச் வைஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைக்காய் சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது நான் லெமன் ரைஸ் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை, வேர்க்கடலை வந்து சேர்த்துடலாம். அடுத்து 4 சிவப்பு மிளகாய், வரமிளகாய் இருக்குல்ல, அதை வந்து உடச்சி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் கடலை நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்க்குறேன். சூடாக இருக்கும்போதே சேர்த்துருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளை ரைஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு வெள்ளை ரைஸ் வந்து சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பிளேட் வச்சு எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சோம்ல, அதை வச்சிடலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் போல் லெமன் ரைஸ் வந்து சர்வ் பண்ணுவோம். அடுத்து கொஞ்சம் போல் வெள்ளை சாதம். கடைசியாக நம்ம செஞ்சு வச்ச மொறுமொறுப்பான வாழைக்காய் சிப்ஸ் அதையும் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான சவுத் இந்தியன் லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி நம்ம செய்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.